இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தேன். "கரம் பிடித்தவர் துணை இருந்தால் ஆழ்கடலையும் அழகாக கடக்கலாம்னு." அது கரெக்டு தான்ல. இப்போ நமக்கு வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா, அது நமக்கு புரிதல் இல்லாததுனால தான் வருது. நம்மளும் அவங்களுக்கு புரிய வைக்காததும், அவங்கள நம்ம புரிஞ்சுக்காததுக்கும் தான் காரணம். கணவன் மனைவி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒன்றா இருக்க போகிறோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த சண்டையை பாதி தவிர்க்கலாம். பேசுகிறதுக்கு வழி இல்லாததுனால தான், பேச முடியாத காரணத்தினாலும், நம்மள சைடு புரிய வைக்காத காரணத்தினாலும் மட்டும்தான் நமக்குள்ள சண்டை அதிகமாக வருது. புரிய வைக்காமலே நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற இது இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நம்ம கேட்டு அதை கேள்வியாக ஆக்குறப்ப தான் ரொம்ப பிரச்சனையாக வருது. ஸோ நம்மளால் நமக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நமக்கான பிரச்சனைங்கிறது கம்மியாக தான் இருக்கும். நம்ம அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, பொது வெளியில் நமக்குள்ள சண்டை வந்தாலும், மற்றவங்களால நமக்கு சண்டை வந்தாலும், தனியாக நம்ம இருக்கிறப்ப பேசி, இல்லை நான் அவங்களுக்காக தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி நம்மளோ இல்லை கணவனோ நம்மளோட சைடை புரிய வச்சாலே, நீங்கள் அந்த இடத்துல பேசலைனாலும் அட்லீஸ்ட் நம்ம தனியாக இருக்கிறப்ப, இல்லை என்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் அவங்க சும்மா சமாதானப்படுத்துறதுக்கு தான் அப்படி பேசினேன்னு நம்ம அதோட முடிச்சுட்டு போயிட்டாலே அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும். இல்லைனா கணவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, இல்லை மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம ஒரு இது வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த பிரச்சனை வன்மமாக மாறும், கோவமாக மாறும். அப்புறம் அந்த இதில் கணவன் மனைவிக்குள்ளே அது உண்மையான உறவு இல்லாமலே போயிடும். முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பேசுகிறதுக்கு நம்மளும் முயற்சி செய்யணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். இல்லைனா அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு இதுதான் தோணுச்சு. நமக்கு எதுக்காக பிரச்சனை வருதுன்னா, நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும், இல்லை அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். 2 சைடு நியாயமே 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், 2 பேர் சைட்லேருந்து நம்ம யோசித்தா மட்டும்தான் அது மாற்ற முடியும். இல்லை சண்டை வராமல் இது பண்ண முடியும். கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லைன்னா அந்த குடும்பம் நிம்மதியாகவே இருக்காது. ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கிறதே நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிடும். இப்போ நம்மளை பேசி புரிய வைக்க முடியாத ஒரு விஷயத்த நம்மளால் லெட்டர்லேயோ இல்லை ஒரு மெசேஜ்லேயோ நம்மளால் நேரில் பேச முடிஞ்சால் அதை பண்ணலாம். இல்லைனா லெட்டர்லேயோ இல்லை ஒரு மெசேஜ்லேயோ நம்ம அதை புரிய வைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனையை தவிர்க்கப்படும். இல்லைனா அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கோவமாக சொல்லாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம விஷயத்த சொன்னாலே போதும். ஸோ எல்லோரும் அதை முடியுமா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிரச்சனை அதனால் குறையுதான்னு பாருங்கள்.